என்ன ஆச்சுமா? ஏமா இப்படி அழுதுட்டு இருக்க? என்னமோ தெரியல ரம்யா, இந்த ரத்தத்தை பார்த்தா என் உடம்பே சிலுக்குது. எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. யாரு பெத்த புள்ளையோ இப்படி என் மருமகளுக்காக அடிபட்டு ரத்தத்தை கொடுத்திருக்கு. அம்மா, சார் என்னாச்சு சார்? நல்ல ஆசனதான் தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு முழிப்பு வந்துச்சு. எங்க இருக்கும்னு ஒரு குழப்பம் வந்துருச்சு. நான் அப்படிதான் சிஸ்டர், நீங்க இதை பெருசா எடுத்துக்காதீங்க. மாத்திரையை போட்டிருக்கலாம்ல சார்? அந்த மாத்திரை போட்டாதான் தூக்கமா வருது. சார் அதுக்கு தான் சார் இது கொடுக்கறதே. நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்தாதான் காயம் சீக்கிரம் ஆறும். அதனாலதான் இதை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை டாக்டர் போட சொல்லியிருக்காங்க. இந்தாங்க. ஏன் சார், உங்களை கூட இருந்து பாத்துக்க யாரும் இல்லையா? இல்ல அடிக்கடி உங்களுக்கு மாத்திரை கொடுக்கணும், தண்ணி குடிக்கணும், இப்படி தனியா போட்டு போயிட்டாங்களே? எனக்கு யாரும் இல்ல சிஸ்டர். ஏன் சார், உங்களை அட்மிட் பண்ண 2 பேர் வந்திருந்தாங்கல்ல, அவங்க யாராச்சும் உங்க கூட இருந்திருக்கலாமே. அவங்க உங்க சொந்தக்காரங்க இல்லையா? இல்லைங்க, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க. அடிப்பட்டவன ஹாஸ்பிட்டல் வரைக்கும் பாவம் பார்த்து கொண்டு வந்து சேர்த்ததே பெரிய விஷயம். அதுக்கு மேலே அவங்களை எங்கேயே இருங்கன்னு சொன்னா நல்லா இருக்காதுல்ல. அப்படி அவங்க இருக்கேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் வேண்டாம் போங்கன்னு சொல்லிட்டு. ஏன் சார், இருக்க சொல்லிருக்கலாம்ல, இருந்திருப்பாங்கல்ல. இப்ப அவஸ்தைப்பட போறது யாரு? இந்த மாதிரி நேரத்துல தான் யாராச்சும் கூட இருந்து கவனிச்சுக்கணும் சார். ஏன் சிஸ்டர், ஹாஸ்பிட்டல் தான் நான் இருக்கேன். ஏன் நீங்க பாத்துக்க மாட்டீங்களா? அதெல்லாம் நான் பாத்துப்பேன் சார். என்ன இருந்தாலும் நான் பாத்துக்கிறது கடமை, உறவுக்காரங்க பாக்குறது அக்கறை. 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு சார். எனக்கு தான் அந்த குடுப்பனை இல்லையே. சரிங்க சார், நீங்க தூங்குங்க. நான் ஒரு 1 hour கழிச்சு வரேன். சரி சிஸ்டர். குடும்பம் இருந்தும் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாம அனாதை மாதிரி வாழ்ற கஷ்டத்தை இந்த உலகத்துல யாருக்கும் கொடுத்துறாத ஆண்டவா. முடியாம போகும்போது தானே உறவுகளோட அருமையே தெரியுது. உலகத்துல காசு பணம் இல்லாம கூட ஒரு மனுஷன் வாழ்ந்துடலாம். ஆனா சொந்தங்கள் இல்லாம எந்த மனுஷனும் வாழக்கூடாது. என்னத்த இன்னும் தூங்காம உட்காந்துட்டு இருக்கீங்க? தூக்கமே வரலம்மா. அந்த பிள்ளைக்கு அடிபட்டுடுச்சுன்னு சொன்னதை கேட்டதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. அந்த பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது இல்லம்மா. ஆமா, நீ ஏன் தூங்கல? எனக்கு விழ வேண்டிய அடிய அவர் வாங்கிட்டு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காரு. அவரை தனியா விட்டுட்டு நான் மட்டும் மெத்தையில படுத்தேனா எனக்கு எப்படி எத்த தூக்கம் வரும்? அவரை தனியா விட்டுட்டு வந்துட்டோமேன்னு எனக்கு குற்ற உணர்ச்சியாவே இருக்கு. பாவம், அவர் யாரும் கூட இருந்து பாத்துக்கிறதுக்கு பக்கத்துல கூட யாரும் இல்லை. இப்படி முடியாம கிடக்கிறவரை தனியா விட்டுட்டு வந்துட்டேன். இது தப்பு தானே அத்தை? அத்தை, நான் வேணா ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? தாராளமா போய் பாருமா.
ஆனா நீ திரும்ப இப்ப வர வேண்டாம். கூட இருந்து பார்த்துட்டு நிதானமா காலையில வா போதும். அத்தை, ஆமாம்மா, பார்த்துக்க யாரும் இல்லைன்னு சொல்றியே, ஒத்தையில இருந்து அந்த புள்ள கஷ்டப்பட போதுமா? கூட ஒரு ஆளுன்னு இருந்தா அந்த பிள்ளைக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும்ல.